ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஸ் கடவுளாக. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி மீன் தான் பிடிக்க போகிறோம். இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. நம்ம இப்போயே போனால் தான் சீக்கிரம் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியும். அதனால் வரன்னு பேசிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இந்த பையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வலையும் அப்புறம் ஒரு 5 தூண்டி எடுத்துட்டோம். நம்ம வலையை போட்டுட்டு அப்புறம் தான் வந்து தூண்டி போட போகிறோம். சரி வாங்க இப்போ போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி வலை எல்லாமே வச்சுருக்கோம். குட்டி கெண்டை மீன்லாம் இருக்குது, அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு விராமீனுக்கு போடணும். அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம மீன் கொஞ்சம் பிடிச்சிப்போம். இந்த இடத்துல நிறைய கெண்டை குட்டிலாம் இருக்கும், அதனால் இங்கே பிடிச்சிப்போம். டிடிஸ்கோட நானும் ரொம்ப நேரமாக கையில் வச்சு இழுன்னு இழுத்து பார்த்தேன். ஆனால் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேன்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நிறைய மீன் குட்டி இருக்குது, ஆனால் மாட்ட தான் மாட்டேங்குது. கையில் வச்சு பிடிச்சி பார்த்தா ஆனால் மாட்டலை. அதனால் நம்ம தூண்டி போட்டு பிடிச்சி வைப்போம். இது வந்து கொசை முள்ளுன்னு இந்த முள்ளில் வந்து கண்டிப்பாக அது மாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடுக்க தச்சு அப்படி போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது, ஆனால் வந்து கைலியில் மாட்ட மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு கொத்துறது நல்லாவே கண்ணில் தெரியுது. ஆனால் வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல தண்ணி கிளியராக இருக்கனால நம்ம ஈஸியாக தெரியுது. நம்ம வந்து கெண்டை மீனுக்காக போட்டோம், ஆனால் ஜிலேபி குட்டி மாட்டிக்கிட்டு. ஆனால் இதுலேயே விராமீன் கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு இதில் பிடிச்சிருக்கேன், அதனால் இதையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். நானும் ரொம்ப நேரம் தூண்டி போட்டு பார்த்தேன், 2-3 மீன் தான் மாட்டுச்சு. சரி பரவாயில்ல, வலையை போட்டு வந்து மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலை போட போகிறோம். அங்கே அந்த இன்ஜினு அந்த கருவமரமாக தெரிவிச்சிங்களா, அந்த இடத்த விட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஒரு பாலம் இருக்குது, நம்ம அது வழியாக போய்க்கலாம். நான் அந்த பாலத்து ஒரு விஷயம் இருக்காது சொல்கிறேன். அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வலை போட போகிறோம். இந்த சைடில் வந்து நிறைய கருவமுள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறனால மைக்கெலாம் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு தான் போகிறேன். கொஞ்சம் பேசுறது கேட்காது, ஏன்னா காற்று வேறு வேணும்னு வீசிக்கிட்டு. அதனால் நம்ம வந்து போட்டுட்டு அந்த சைடு போயிட்டு நம்ம வந்து பேசலாம். டிடிஸ்கோட தண்ணியில் இறங்கி வலையை விட ஆரம்பிச்சாச்சு. அந்த சைடு கருவமரம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் கருவமுள் கிடக்கலாம். அப்படியே வலையை விட்டுட்டே போயிட்டு இருந்தேன். சரியான ஆழம், தண்ணி நிலைக்கவே இல்லை. அப்புறம் எப்படியே நீச்சல் அடிச்சு போய் அந்த சைடு கட்டிட்டு அடியில் காவலையில் எதுவும் சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கரைக்கு வந்துட்டேன். 2வது வலையை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். இது டேக் 1, டேக் 2, டேக் 3 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அதை மாதிரி ஆயிடுச்சு. மைக்கை நான் கரையில் கட்டி வச்சிருந்தப்ப கனெக்ட்லேயே இருந்திருக்கும் போல இருக்கு. நான் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. அப்புறம் வலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த பாலம் ஸ்குட் கேமில் வர கண்ணாடி பாலம் மாதிரி எக்குதப்பா காலை வச்சோம்னா உடச்சிட்டு உள்ளே போயிடுவோம். நான் ஏற்கனவே இதெல்லாம் உடச்சிட்டு விழுந்து என் காலெலாம் மாட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்தா போனோம். நான் மைக் வேறு மாட்டி போனேன், விழுந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான், மைக்கும் போயிடும். டிஸ்கோட இப்போ நம்ம தூண்டி போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நாங்கள் எப்போவுமே நிறைய மீன் பிடிப்போம். இன்றைக்கி மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம என்றைக்கு வீடியோ எடுக்கிறோமோ அன்றைக்கி மட்டும் மாட்ட மாட்டேங்குது. புழு கோத்தாச்சு நம்ம வந்து தூண்டி போடுவோம். மீன் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு பொறுமை தேவை. ஏன்னா அந்த சில டைம் மாட்டும், சில டைம் நமக்கு மாட்டாமல் போகும். அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தூண்டி எடுத்து வந்துடுவேன். ஒரு தூண்டியை ஒரு பக்கம் போட்டு மற்ற இன்னொரு தூண்டியை நான் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். எதில் குத்துதோ டப்புன்னு போய் பிடிப்பேன். அப்படி பிடிச்சா மட்டும் தான் நம்ம மீன் பிடிக்க முடியும். அப்படி நம்ம ஒரே ஒரு தூண்டி எடுத்து வந்தோம்னா ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் மீன் வந்து அதிகமாக நம்மளால் பிடிக்க முடியாது. இதுதான் என்னோடய பிளானு. இப்படி தான் நான் வந்து மீன் பிடிக்கிறேன். இந்த தூண்டி இன்னொரு இடத்துல போட்டுருவோம். இதில் வந்து மிதப்பு கட்டியிருப்பேன், அதில் வந்து மிதப்பு கட்டாமல் இருக்கும். எனக்கு மிதப்பு கட்டாமல் தான் அதிகமாக பிடிக்க தெரியும். ஓகே, இன்னொரு தூண்டியும் அப்படியே கோத்து போட்டுருவோம். இது வந்து சின்ன முள், இங்கேருந்து தெரியுதான்னு தெரில. நானே கொஞ்சம் கருப்படிப்பேன்னு நினைக்கிறேன். பிளாக்காக தான் தெரியும் இங்கேருந்து. வெயில் அடிக்குதான்ட்டு அதனால் வந்து கருப்பாக இருக்கும். நான் ஒரு கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டேன், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. எனக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது. ஒரு குச்சியில் தான் செட் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தூண்டியே இழுத்துட்டு போயிடும், அதான் ஒரு பிரச்சனை. பெரிய மீன்லாம் மாட்டிங்கன்னா தூண்டி எடுத்துகிட்டு போகணும். நிறைய தடவை மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த சைடு நிறைய கருவமுள், எனக்கு கருவ மரம் தான் இருக்குது. கருவமுள்னால இறங்கவும் முடியாது. வந்து இதை வேறு இடத்துல நம்ம போட்டுருவோம். மீனாலும் நமக்கு தரமான மீன் மாட்டிருக்கு, இதே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் என்னென்னா கேமரா ஆன் பண்ணல, அவரேஜ் ஃபுல்லாக இருப்போதுன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து கேமரா கட் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா அப்போ மாட்டிக்கிட்டு கேமரா ஆன் பண்ணுறப்போ மாட்ட மாட்டேங்குது. நல்ல ஒரு கருஞ்சத்து தான். அப்படியே பையில் போட்டுப்போம். கொத்துது காய்ச்சி மாட்டிச்சுங்க. டிடிஸ்கோட பெரிய கரிஞ்சிலப்பி ஒரு மீன் மாட்டிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாமே நமக்கு கரிஞ்சிலப்பி தான் இருக்குது. பாருங்க, நல்ல ஒரு பெரிய கரிஞ்சிலப்பி. முதல்ல நான் கேமரா ஆன் பண்ணி மீன் மாட்டிருக்கு. கொஞ்சம் வேஸ்ட்லாம் பறக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் தூண்டி போட்டுகிட்டே இருந்தேன், எந்த மீனும் மாட்டல. அப்புறம் ஓரளவு சைஸ் உள்ள ஒரு ஜிலேபி மீன் மட்டும்தான் மாட்டுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா இருட்டிடும், அப்புறம் வீட்டுக்கு போகிறதும் கொஞ்சம் கஷ்டம். டிடிஸ்குவாட் இன்றைக்கி நமக்கு பிடிச்சது இவ்வளோ மீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இன்னும் பிடிச்சா பிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் இருட்டாயிட்டு டைம் இல்லை. உள்ள உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. ஆனால் எல்லாமே பெரிய மீன் தான்.
வலையில் வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய மீன் மாட்டோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்குது. போயிடுச்சு. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என் நிலமை. என்ன பண்ணுறது, இன்றைக்கி மீன் ஒன்றும் அவ்வளோவா மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இதில் ஒரு மீன் இருக்குது, இதே அப்படியே விட்டுருவோம். எல்லா மீனுமே உயிரோட தான் இருக்குது, எல்லா மீனுமே ஓடிடுச்சு. ஆனால் பொழைக்குமான்னுங்கிறது தான் எனக்கு தெரில, டவுட். லீடி ஸ்குவாட் விடியாக்கெல்லாம் 5 மணி ஆகுது. சரியான இருட்டு, சுற்றி ஒன்றுமே தெரில, குளிருது வேற. நம்ம விடியாக்கெல்லாம் வலையை எடுக்க வரனால நான் எப்போவுமே வலையை வந்து இங்கிட்டு இருந்து இழுத்தா அந்த சைடு வந்து அவுந்து வர மாதிரி தான் கட்டி வைப்பேன். அதை மாதிரி தான் இப்போ கட்டி வச்சிருந்தேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணிக்குள்ளே இறங்க தேவையில்லை, கரையில் நின்று இழுத்துட்டு போயிடலாம். அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தேன். நமக்கு ஜிலேபி மீன் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதில் இந்த டேங்க் கிளீனர் மீன் வேற மாட்டி கிடந்துச்சு. இதுக்கு ஒரு அழிவே இல்லை போல இருக்குது. எவ்வளோ தான் அழிச்சாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. அப்புறம் வலையை இழுத்து கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். 2வது வழியை பார்க்கலாம் போய் தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருந்துச்சு. சரிடா நமக்கு சரியான கெண்டை மீன் தான் மாட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சி தூக்கி பார்த்தா எதுக்குமே ஆகாத ஒரு மயில மீன் மாட்டி கிடக்கு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மீனை சமைச்சு சாப்பிடலாம், ஆனால் அதிகமான கொழுப்பு, இதை சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வருதுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்தளவுக்கு யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த மீனை நான் எப்போ பிடிச்சாலும் செத்து தான் போவேன். நான் எத்தனை தடவை வலை போட்டிருந்தாலும் காலைல வந்து பார்க்கல இந்த மீன் செத்து தான் கிடக்கும். அப்புறம் இந்த வலையில மாட்டின மீன் என்ன பண்ணுறது, எடுத்து இங்கேயே வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க பார்த்தா ஆனால் எடுக்கவே முடியல. சரியான கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படி எடுத்துட்டு இடத்துல அதிகமாக ஆள் இருப்பாங்க, அதனால நாரிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஒரு ஓரமாக வீசிட்டேன். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிடுச்சு, எனக்கே கொமட்டிக்கிட்டு வந்துட்டு. அப்புறம் பெரிய டேங்க்லேயும் மீன் மாட்டி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வலையில் வேறு எதுவும் இல்லை, சரின்னு சொல்லிட்டு எல்லா வலையும் சுருட்டி கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அந்த வலையில் எடுக்கிற மீன்லாம் எடுத்தேன். இதை சமைக்கிற அளவுக்கு நமக்கு மீன் கிடச்சிச்சு. நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்க மாட்டேங்குது. இதே வீடியோ எடுக்காதப்பெல்லாம் கெண்டை மீன் அது இதுன்னு நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம வீடியோ எடுத்தாலே எதுவுமே விளங்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில. நமக்கு இன்றைக்கி இவ்வளோ மீன் கிடச்சிச்சு. இதை விட நிறைய மீன்லாம் பிடிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வரும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஐயா.